அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 29 வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 12 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை மூலம், பின்பு பூராடம். திதி இன்று பிற்பகல் 2:56 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. சந்திராஷ்ட ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷமம். சந்திராஷ்ட பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் மேச ராசி மேச லக்குனம், ரிஷப ராசி ரிஷப லக்குனம். இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணி செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். அதே போல் வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். எங்கன்னா தொலைதூர் பயணம் செல்லக்கூடிய வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக போய் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராஷ்டம் தடங்களை ஏற்படுத்தும், விபத்துகளை ஏற்படுத்தும். அதனால் கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராஷ்ட நாளில் வண்டி தொலைதூர் பயணத்தெல்லாம் தவிர்க்கணும். அதே போல் எந்த ஒரு வேலையை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யணும், பாதுகாப்பாக செய்யணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராஷ்டம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:30 to 11:30. மாலை வந்து இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30. மாலை 6:30 to 7:30. கௌரி நல்ல நேரத்தில் இந்த சாந்தி முகூர்த்த அமைச்சர் சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறவங்க, அந்த பெண்மணி அம்மா தலைக்கு குளித்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் இந்த டைமில் கருமுட்டைகள்லாம் முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த டைமில் இணைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுக்கு முன்னாடியும் இணையக்கூடாது. இந்த தேதி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமும் இணையக்கூடாது. இந்த குறிப்பிட்ட நாளில் வண்டி முயற்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரங்களும் இதான் கூறுது, விஞ்ஞானிகளும் இதை தான் கூறுறாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராகு காலம் மதியம் 1:30 to 3. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 to 10:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் சரி, எந்த கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த குளிகைனை பொறுத்த மட்டும் அது தீவினையே ஏற்படுத்தும். அதனால் நம்மளுக்கு தான், அதாவது குளிகை டைமை பயன்படுத்தணும் தான் பிரச்சனை. இப்போ வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அதுலேயும் பிரச்சனையாகும். தங்க நகை வாங்குறீங்கன்னா அதுலேயும் பிரச்சனையாகும். இல்லை யாராவது தவறிட்டாங்க அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த டைமில் எடுத்திங்கன்னா அதுவும் பிரச்சனையிலேயே முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, முழுக்க இந்த குளிகை டைமை தவிர்க்கணும். சில பேர் வந்து இந்த குளிகை டைமில் அது கிரக பிரவேசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறு, அதெல்லாம் பண்ணவே கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குளிகை டைமில் வாசக்கால் வைப்பாங்க, அதுவும் வைக்கக்கூடாது. பூமி பூஜை போடுவாங்க, அதுவும் வைக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது பின்விளைவுகள் பாதகத்தையே கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சூளம் வந்து தெற்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு முழு பலமும் கிடைக்கும், முழு பலனும் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். எப்பவுமே கோயிலுக்கு சென்றால் எந்த நாளில் எந்த சைடில் பார்த்து விளக்கு ஏற்றணும் சொல்லி கருத்தில் கொண்டு நீங்கள் ஏற்றினீங்களா தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் சொல்கிறேன். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். கூட இருக்கிற நண்பர்களே போட்டி போடுவாங்க. அதனால் விழிப்புணர்வு தேவை. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக கழிக்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு பக்தியை ஏற்படுத்தக்கூடிய நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், இறையறிலே தேடும்.
இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி பெறலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், அற்புதமான நாள். கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்தில் அன்பும் அரவணைப்பு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரி கிட்ட பரிசும் பாராட்டுகளை பெறுவீர்கள். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்கிட்ட உதவி கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் உங்கள்கிட்ட பண விரயம் பொருள் விரயம் ஆகக்கூடியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு நிம்மதியான நாள், ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னு சொல்லலாம். கணவன் மனைவி கிட்ட கணவன் மனைவியுடைய நெருக்கம் கூடும். அன்பும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும். அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கீரை, காய்கறிகள் விற்கிறவங்கலாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் சிறப்பு. சாதனைகள் செய்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நிலையான வருமானத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. தேவையில்லாத விரயங்களும் பிரச்சனைகளும் கோபங்களும் வரக்கூடிய நாள். அதனால் இந்த நாளை நீங்கள் அமைதியாகவும் சாந்தமாகவும் தான் கழிக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. நஷ்டங்களும் விரயங்களும் மன கஷ்டங்களும் மன சோர்வும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் விழிப்புணர்வு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தொட்டது தாமதம், அதாவது தொட்டது எப்படி சொல்லுவாங்கன்னா அது தொட்டது விளங்காதுன்னுவாங்க. அதே போல் தாமதம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. தொட்டதுன்னா இந்த நாளில் புதிதாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் தொட்டது விளங்காது என்பதுக்குரிய நாளுடைய அர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள். அலுவலகத்துக்கு சென்றாலும் சரி, தொலைதூரத்து பயணங்கள் சென்றாலும் சரி, நீங்கள் சரியாக சேர வேண்டிய நேரத்தில் போய் சேர்றதுக்கு தாமதங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புவது சிறப்பு. பாதுகாப்பாக செல்லணும். ஏன்னா நாள் சுமாராக இருக்கிறதுனால கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. நண்பர்களே பகையாகக்கூடிய வாய்ப்பு. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. மேலதிகாரிகிட்ட அவைப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இது எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்கூடிய கவனமாக செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிறப்பாக கழிக்கலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். கோபங்கள் அதிகமாக வரும். கூட இருக்கிற நண்பர்களே கோபம் வராப்போல பேசுவாங்க. கணவன் மனைவிடையும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லணும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்குகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அலுவலகத்திலும் அமைதியும் மௌனமும் காக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். இப்போ இந்த மேச ராசிக்கும் ரிஷப் ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.